ஹலோ கைஸ், எல்லாரும் டிசிஎஸ் பிபிஎஸ் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பிபிஎஸ் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலன்னா 25th ஜனவரி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். 2025 பேட்ச். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிசிஎஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மேண்டேட்டரி ஆதார் கார்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுப்பீங்க. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம். ஸோ டெஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து 50 மினிட்ஸ் இருக்கும். வெர்பல் அபிலிட்டி இருக்கும், நியூமெரிக்கல் அபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்பல் அபிலிட்டி டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி கேட்பாங்க. ஸோ அதில் சப்டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் இருக்கும். கிராமரில் பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வெர்பல், அப்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டென்ஸ் கேட்பாங்க. கட் த யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்தா அது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன் கேட்பாங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல த யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் நம்ம பெர்ஃபெக்ட் வேர்டை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன மிஸ்டேக்குன்னு அதுக்கு மிஸ்டேக்கான வேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெர்பல் அபிலிட்டி டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இதுதான் டாபிக்ஸு. மோஸ்ட்லி இந்த இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் என்னென்ன வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நான் எப்பயுமே ஜாவா பாயிண்ட்டு, க்ரீக் ஆஃப் க்ரீக்ஸு, இன்ட்ரோபிட்ஸு, ஸோ இது மாதிரி வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணுவேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது டிசிஎஸ்க்கு கிளியர் பண்ணும்போது இந்த வெப்சைட் தான் நான் ரெஃபர் பண்ணிட்டு போனேன். ஓகேங்களா? ஸோ வெர்பல் அபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டாபிக்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வேர்டில் சொல்லியிருப்பேன். அந்த சேம் டாபிக்ஸ்லாம் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எரர் ஸ்பாட்டிங்கில் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். கேன் யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிப்பேர் மைண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கார் அன்டில், தேர்ட் வந்து ஃப்ரைடேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மை ஆன்சர்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்டில் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை வித் பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேன் யூ ரிப்பேர் மை கார் அன்டில் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வரையும் நீ ரிப்பேர் பண்ணுன்னு இதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது தப்பு. அது நம்மனா ஷுட் பி ரீப்ளேஸ் பை கேன் யூ ரிப்பேர் யுவர் கார் பை கேன் யூ ரிப்பேர் மை கார் பை ஃப்ரைடேன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அன்டில்ன்றது அன்டில் ஒன்று அந்த நேரத்து வரையும் நீ ஃப்ரைடே வரையும் ரிப்பேர் பண்ணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது தப்பு. ஸோ கேன் யூ ரிப்பேர் பை கார் பை ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கணும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜாவா பாயிண்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ எரர் ஸ்பாட் 3 கொடுத்தீங்கன்னா இதில் பேட்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் கிராமர்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது என்ன கரெக்ட் ஆன்சரோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். ஆப்போசிட் வேர்டு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்பேர் கொடுத்தா டிஸ்அப்பியர், அது மாதிரி உங்களுக்கு பேசிக் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள் இந்த பேஜை. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய ஆன்டனிம்ஸ் வரும். எங்கே கஷ்டம்னா சினானிம்ஸ்லாம் கஷ்டம். லைக் அந்த எக்ஸாக்ட் மீனிங் கண்டுபிடிக்கிறது. ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா அது எக்ஸாக்ட் மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஓகேங்களா? கொஞ்சம் கோ த்ரூ பண்ணணும் எல்லாமே. ஆப்போசிட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நிறைய வேர்ட்ஸ் படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம போயிட்டு அங்கே எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் க்ரீக் ஆஃப் க்ரீக்ஸ்லையும் இருக்குது. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தான் ஸ்பெல்லிங் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் வந்து நிறைய படிக்கணும். நிறைய வேர்ட்ஸ் படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வெட்டினரி ஃபாரினில் இருக்கும்போது ஈஸியாக தான் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிங் த வேர்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஷி லிவ்டு டேஷ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியல என்ன பண்ணீங்க, ஷோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா பி. ஷி லிவ்டு அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது மாதிரி அப் டு, ஆன்னு, இன்னு இது மாதிரி தான் இந்த ஃபில்லிங் த பிளான்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிட்டிங் டேஷ் வந்து பிக் ஸ்டோன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் வரும். சிட்டிங் ஆன் த பிக் ஸ்டோன். ஸோ இந்த ஆனு எங்கே யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வெர்பலில் கேட்பாங்க. 15 கொஸ்டினில் இந்த யூஸ் பண்ணுற மாதிரி, ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி 2 3 வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக
பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4, 5 சென்டென்ஸ் குடுப்பாங்க. அது மிஸ் அரேஞ்சா இருக்கும். நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாத்தணும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நாட்டு, மெரியா, ரன்னு, டிட்டு, அவேன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இங்க அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மெரியா டிட் நாட் ரன் அவே அப்படின்னு இருக்காங்க. ஸோ, இது மாரி ஷஃபில் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ, இத நம்ம வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாத்தணும். ஓகேங்களா? ஸோ, அது மாரி இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ, ஒரு சென்டென்ஸ் குடுப்பாங்க. அதில சில இத மட்டும் அண்டர்லைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த அண்டர்லைன் பண்ணவோட நம்ம கரெக்ட்டா என்னன்னு செக் பண்ணணும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, "ஷி வாஸ் வெரி டயர்ட் அஸ் ஹி இஸ் வொர்க்கிங் சின்ஸ் 6:00 இன் த மார்னிங்" குடுத்துருக்காங்க. ஸோ, கரெக்ட் ஆன்ஸர்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஹி ஹஸ் பீன் வொர்க்கிங்ன்னு" இருக்கும். ஸோ, அது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா அத மாத்தணும். ஓகேங்களா? ஸோ, இது மாரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ, சாம்பிளா இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். "ஆல் நெய்பர்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டூ த பிரைட்ன்னு" போட்டுருக்காங்க. ஸோ, உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இது குடுத்தீங்கன்னா, வேர் இன்ட்ரோடியூஸ்ன்னு குடுக்கும். ஸோ, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னா, ஆல் நெய்பர்ஸ் வேர் இன்ட்ரோடியூஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பேராகிராஃப் ஃபார்மேஷன் பார்க்க போறோம். ஸோ, இந்த பேராகிராஃப் ஃபார்மேஷன்ல 5 டூ 6 சென்டென்ஸ் குடுப்பாங்க. எது வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வரும்? எது வந்து 3 லைன்ல வரும்? எது வந்து மிடில் லைன் ஆர்டர்ல வரும்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, அத பொறுத்து நம்ம ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி கம் ஃபர்ஸ்ட் இன் த பேராகிராஃப் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க ரீட் பண்ணி எந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டா வரணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா, பார்த்தீங்கன்னா, "பீட்டர் ஃபெல் டவுன் ஆன் த ரோட் டியூ டூ த சடன் லெக் பெயின்." ஸோ, அவன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ, அதனால தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ, இது மாரி அவங்களுக்கு மிடில்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லாஸ்ட்ல என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஃபுல்லும் பண்ண சொல்லுவாங்க. ஸோ, அது மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, இது மாரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஃபுல்லா 6 சென்டென்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 லைன படிச்சுட்டு ஆன்சர் பண்றது, அப்புறம் லாஸ்ட் 2 லைன படிச்சுட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தப்பா போயிரும். ஓகேங்களா? ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் 6 என்ன குடுத்துருக்காங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு 2 டூ 3 கொஸ்டின் இல்லாட்டி 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ, இது நம்ம ஸ்கூல்லேருந்து எழுதிட்டு இருப்போம். ஸோ, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, இதுலருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கேட்பாங்க. அழகா நம்ம 3 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிரலாம். ஸோ, இப்படி கேட்கும்போது நீங்க கொஸ்டின ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ, நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இது ஃபுல்லா படிச்சு பார்க்கறதுக்கு டைம் வேஸ்ட்டுன்ட்டு சும்மா மேலோட்டமா ஸ்பீடா படிச்சுட்டு போயிருவேன். ஸோ, நீங்க ஸ்பீடா படிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அப்சர்வ் பண்ண முடியாது. நான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இது ஃபுல் காம்ப்ளிகேஷனா படிக்கவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் படிச்சுட்டு விட்டுட்டு டைரக்ட்டா கொஸ்டின் ஆன்சர் எழுத போயிருவேன். ஸோ, அப்படி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிருவீங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. திருப்பி வந்து இந்த பேராகிராஃப படிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அது ஆக்சுவல் டைம் வேஸ்ட் தான். ஸோ, அதனால 1க்கு 2 வாட்டி இந்த ஃபுல் பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டரிங் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. இதுவுமே மிஸ்அரேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கரண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்ன வேர்ட் குடுத்துருக்காங்களோ, அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணா தான் வரும். ஸோ, நீங்க கிராமர் படிச்சிருப்பீங்க. பட் நீங்க போய் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணா தான் உங்களால பண்ண முடியும். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச்ன்னு இருக்கும். ஸோ, அவங்க டைரக்ட் ஸ்பீச் குடுத்துருப்பாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். இல்லாட்டி இன்டைரக்ட் ஸ்பீச் குடுத்து டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "தே சேட் தே ஹேவ் லிவ்ட் இன் த சிட்டீஸ் ஃபார் மெனி இயர்ஸ்ன்னு" குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம ஷோ ஆன்சர் குடுத்தோம்னா, பி தான் கரெக்ட் ஆன்சர். "தே சேட் தட் தே ஹேட் பீன் லிவ்ட் இன் த சிட்டி ஃபார் சோ மெனி இயர்ஸ்." ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச்ன்னு இருக்கு. ஸோ, இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்பீச்ன்ற ஒண்ணும் இல்ல. அவங்க டைரக்ட் ஸ்பீச் குடுத்துருப்பாங்க. ஸோ, அத நம்ம இன்டைரக்ட்டா மாத்தணும். இல்லாட்டி இன்டைரக்ட் ஸ்பீச் குடுப்பாங்க. அத டைரக்ட்டா மாத்தணும். ஸோ, எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "தே சேட் வி ஹேவ் லிவ்ட் இன் த சிட்டி ஆஃப் மெனி இயர்ஸ்" குடுத்துருக்காங்க. அவங்க கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சேட் தட் தே ஹேவ் பீன் லிவ்ட் இன் த சிட்டி ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ, பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிபோசிஷன். ஸோ, எங்க யூஸ் பண்றது, எங்க ஆன் யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ, இது 1 டூ 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இத நீங்க லேர்ன் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? எக்செப்ட் எங்க யூஸ் பண்றது, பிசைட் எங்க யூஸ் பண்றது, அலாங் எங்க யூஸ் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்டா இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெர்பல் செஷன. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் இருக்கு. ஸோ, லாஜிக்கல் ரீசனிங் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் அது மாரி கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அனலிட்டிக்கல் ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா, அதில என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் கொஸ்டின்ஸு, பிளட் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸு, டைரக்ட் சென்ஸ், அப்புறம் கோடிங் அண்ட் டிகோடிங்கு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இது மாரி கொஸ்டின்ஸ் வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங்ல கேட்பாங்க. அனலிட்டிக்கல் ரீசனிங் ஒரு ஒரு பார்ட்டு. ஸோ, அதில வந்து இந்தந்த கேட்டகரிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நம்பர் சீரிஸ் கேட்பாங்க, லெட்டர் சீரிஸ் கேட்பாங்க, ஆட் ஒன் அவுட் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஜிக்கல் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷன் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வெர்பல் ரீசனிங்ல உங்களுக்கு பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா இன்டரப்ஷன் இருக்கும். ஸோ இதில வந்து பார் கிராஃப், பை சார்ட் அது மாரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ நீங்க கவர் பண்ணாவே போதும். நீங்க வெறும் லாஜிக்கல் ரீசன கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சாம்பிள் கொஸ்டின்ஸ் இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் சீரிஸ் இருக்கும். ஸோ நம்பர் சீரிஸ்ல உங்க நம்பர் குடுத்துருவாங்க. பட் இடையில வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மீன்ஸ் இங்க வந்து லாஸ்ட்ல கேட்டுருக்காங்க. சில இதில கொஸ்டின்ஸ் வந்து நடுவுல இருக்கும். ஃபில் த பிளாங்க்ஸ் வந்து நடுவுல இருக்கும். ஸோ இந்த நம்பர் சீரிஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, இங்க ஷோ ஆன்ஸர் குடுத்தீங்கன்னா, அவங்க அவங்களே வந்து ஆன்ஸர் குடுத்துருப்பாங்க. ஸோ 48 டிவைட் பை 2 குடுத்தீங்கன்னா 24 வரும். ஸோ 24 டிவைட் பை 2 குடுத்தா 12 வரும். ஸோ அதே மாரி சீரியஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால இது வந்து நீங்க அந்த பேட்டர்ன் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க 48, 24, 12 இது 2யும் மைனஸ் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ அத வந்து ஏதாச்சும் டிவைட் பண்ணி பாருங்க. 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து அதே சீக்வென்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க எல்லா நம்பரும் 2 ஆல டிவைட் பண்ணி லாஸ்ட்ல எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2யும் மைனஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி பிளஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 2 இன்டூ பண்ணி பாருங்க. ஸோ அது மாரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஸோ அந்த பேசிக்கா நீங்க பண்ணாவே உங்களுக்கு ஆன்ஸர் ஈஸியா வந்துரும். ஸோ இதுதான் நம்பர் சீரிஸ். இந்த நம்பர் சீரிஸ நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அப்பதான் எனக்கு கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்பர் சீரிஸ் தானே பார்த்துட்டு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பண்ண முடியாது. அங்க டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து நான் இது பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போனனால தான் நான் ஈஸியா வந்து இந்த நம்பர் சீரிஸ்லாம் கிராக் பண்ணேன். டிசிஎஸ்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெட்டர் சீரிஸ் இருக்கும். லெட்டர் சீரிஸ்ல என்ன பண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க போன உடனே நீங்க ஆல்ஃபாபெட்டிக்கல எல்லாத்தையும் எழுதிட்டு, ஆல்ஃபாபெட்டிக்கு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் போட்டு வச்சா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் போட்டு வச்சுன்னு ஒவ்வொன்னுக்கும் இந்த ஆர்க்கு என்ன நம்பர், கியூக்கு என்ன நம்பர் என்ன போட்டு வச்சுன்னா, அந்த நம்பர்ல ஒரு சீரிஸ் வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆட் நம்பருக்குள்ள ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவன் நம்பருக்குள்ள ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் குடுத்துருப்பாங்க. ஸோ அது மாரிலாம் நெறையா இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா கோ த்ரூ பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷன் வந்து எப்பயுமே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். பட் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் சன்ஸ்னா பிரதர். ஸோ இந்த இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எப்பயுமே எனக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும் இது. நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது வந்து நான் கொஞ்சம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போயிருவேன். ஸோ இது கோ த்ரூ பண்ணிட்டு போனா ஓரளவு நான் ஈஸியா கிராக் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா இந்த இத படிச்சு வச்சுக்கோங்க. 15-20 இருக்கும். ஸோ இத மட்டும் நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இத ஆன்ஸர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாரி இது படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையா படிங்க. ஸ்பீடா படிச்சுட்டு போய் ஆன்ஸர் தப்பா எழுதிறாதீங்க. எப்பயுமே இது கொஞ்சம் ட்விஸ்ட்டா இருக்கும். நம்ம கன்ஃப்யூஸா குடுப்பாங்க. இதெல்லாம் 1 சென்டென்ஸ்ல குடுத்துருக்காங்க. பட் அங்க 2, 3 சென்டென்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு லைட்டா கன்ஃப்யூஷன் ஆகும். அதனால பொறுமையா படிச்சு ஆன்ஸர் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் சீக்வென்ஸ்னு இருக்கும். ஸோ அதே மாரி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ நம்ம மாத்துற மாரி தான் இதையும் குடுத்துருப்பாங்க. இந்த 1-5 வேர்ட்ஸ் ஆர் 6 வேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து மிஸ்அரேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாத்தணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன ஃபைண்ட் பண்ற மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரஃப் பேப்பர் குடுப்பாங்க. உங்க ரஃப் பேப்பர்ல இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க படிச்சுட்டு போய் கடகடன்னு அத போய் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க எழுதி வச்சா தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பீட்டர் இஸ் இன் த ஈஸ்ட் ஆஃப் டாம் அண்ட் டாம் இஸ் இன் த நார்த் ஆஃப் ஜான். மைக் இஸ் இன் த சவுத் ஆஃப் ஜான். தென் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் பீட்டர் இஸ் மைக்ன்னு கேட்டுருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வாட்டி கொஸ்டின் படிச்சா தான் உங்களுக்கு புரியாது. நீங்க ஒரு 2, 3 வாட்டி கொஸ்டின் படிச்சா தான் அவங்க என்ன கேட்க வராங்கன்னே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் படிக்கும்போது நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டைரக்ஷன் கன்ஃப்யூஷன் இருந்துச்சுனால நான் இந்த டாபிக் படிக்கல. பட் இந்த டாபிக்லேருந்து எனக்கு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மித்த டாபிக்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தனால நான் அதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணிட்டேன். பட் நான் இதுக்கு ஆன்ஸர் பண்ணல. எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருந்துச்சு நான் ஆன்ஸர் பண்ணும்போது. ஸோ அதனால நான் இது படிக்கல. பட் ஆனா இது கண்டிப்பா படிங்க. இதுலேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? முக்கியமா இந்த 10 பாயிண்ட்ஸ படிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சுட்டு போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ இந்த கொஸ்டின் இல்லாம உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்டர்னுமே இருக்காது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த இந்த பேட்டர்ன் என்ன வருது? ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் என்ன வருது? ஸோ அதுக்கப்புறம் டெல்லி குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம்? அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நான் அது சொன்ன மாரியே நான் ஆல்ஃபாபெட் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு நம்பர் குடுத்துட்டு, ஸோ இந்த ஆல்ஃபாபெட் இந்த எந்த நம்பரா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த சேம் லாஜிக் இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஆன்ஸர் வரும். ஸோ இந்த கொஸ்டின நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அங்க எழுத முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம போனீங்கன்னா, உங்களால எழுத முடியாது. ஓகேங்களா? அதனால இதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு அதுக்கு 3 சாய்ஸும் குடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்ட்டா? தப்பா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு? எது கரெக்ட்டுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து ஆன்ஸர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க பொறுமையா உட்காந்து இந்த இதெல்லாம் படிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நீங்க அவசரமா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்க 2, 3 வாட்டி படிக்கிற மாரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும்போது டீட்டெயிலா கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா, செகண்ட் டைம் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வெர்பல் ரீசனிங்ல உங்களுக்கு இமேஜ் சீரியஸ் இருக்கு. ஸோ இமேஜ் சீரியஸ்ல இந்த இமேஜ் குடுத்துருப்பாங்க. இதில எது கரெக்ட்டான இமேஜ்ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ விச் ஆன்ஸர் வில் பி கன்டின்யூ த சேம் சீரியஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ப்ராப்ளம் ஃபிகர் குடுத்துருப்பாங்க. ஸோ இதே பேட்டர்ன் கன்டினியூஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் வரும்? அது மாரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இது கொஞ்சம் டைம் இழுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் இழுக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அ பார்க்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி உங்க லாஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது கொஞ்சம் டைம் இழுக்கிற மாரி இருக்கும். ஸோ இது அந்த பார் சார்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா பண்ணுங்க. பட் உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு, உங்களுக்கு எல்லாம் அந்த வேர்டிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல இத அட்டெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த டாபிக்க நீங்க கவர் பண்ணா போதும். நீங்க ஈஸியா கிராக் பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா மோர் தென் 1 ஹவருக்கு மேல வீடியோ போயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதுக்கு எங்கெங்க படிக்கிறது, அது சாம்பிளான கொஸ்டின்ஸ் காமிச்சிருக்கேன். நீங்க போய் இண்டிவிஜுவல் வெப்சைட்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்டிட்யூட். ஸோ இதில வந்து இந்த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணவே போதும் ஆப்டிட்யூடே கிளியர் பண்ணலாம். ஸோ நான் பேசிக்கா இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் டிசிஎஸ் டிஜிட்டலுக்கும் சரி, டிசிஎஸ் நின்ஜாவுக்கும் சரி, இந்த டாபிக்ஸ் தான் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு போனேன் ஆப்டிட்யூடுக்கு. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், ட்ரைன்ஸ்போர்ட் ஸ்ட்ரீமு, ரேஷியோ அண்ட் ப்ரொபொசிஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, பைப்ஸ், அப்புறம் வொர்க் அண்ட் வேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், ப்ராபபிலிட்டி, ஆவரேஜஸ், ஏஜஸ். ஸோ பட் இந்த டாபிக்ஸ் படிக்கும்போது, இந்த டாபிக்ஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த டாபிக்ஸ்லேருந்து மோஸ்ட்டா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் கேட்கும்போது, இந்த டாபிக்ஸ்ல நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. 10 கொஸ்டின்ல ஒரு 7 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ் வந்து கேட்டா 7 கொஸ்டின் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்க படிக்க போறதே 10 டாபிக்ஸ் தான். இத தவிர்த்து இன்னொரு ஒரு 5 டூ 6 டாபிக்ஸ் இன்னொரு 10 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன். இந்த டாபிக்ஸ மட்டும் படிச்சுட்டு, இதுக்குள்ள ஃபார்முலாலாம் நான் வந்து நல்லா தரோவ் பண்ணிட்டு போயிட்டேன். பிராக்டிக்ஸும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த டாபிக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு 7 டூ 8 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் வந்துச்சு. அந்த 8 கொஸ்டின் நான் கரெக்ட்டா எழுதினாவே போதும். நான் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 7 கொஸ்டின்ஸ், 8 கொஸ்டின் கேட்கும்போது, இதில போய் தப்பா ஆன்ஸர் எழுதக்கூடாது. அப்படி தப்பா எழுதுனா ஆல்ரெடி உங்களுக்கு 7 கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. அதில தப்பா எழுதிட்டா 6 கொஸ்டின் தான் ஆன்ஸர் பண்ற மாரி வரும். நான் இந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணேன். நான் டிஜிட்டலும் கிளியர் பண்ணேன். அதே மாரி நிஞ்சாவும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ அதனால இது டாபிக்கே படிச்சுட்டு போங்க. பட் இந்த டாபிக்ல நீங்க மிஸ்டேக் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிமைனிங் டாபிக்ல என்ன படிக்கணும்னா, ரிமைனிங் டாபிக்ல ஃபார்முலாஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அந்த அளவு பிராக்டிஸ் பண்ண வேணாம். பட் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிரும். சப்போஸ் இந்த டாபிக்ல எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. பட் அடுத்த டாபிக்ல உங்களுக்கு ஃபார்முலா தெரியுது. நீங்க வந்து அந்த ஃபார்முலா வச்சு இன்புட் குடுக்குறீங்க. அவுட்புட் கரெக்ட்டா ஆன்சர் இருந்துச்சுன்னா, வில்லன் கூட நம்ம அதுக்கும் ஆன்சர் பண்ண மாரி இருக்கும். ஸோ அதனால பேசிக்கா இந்த எல்லா டாபிக்கோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சிரும். பட் இந்த 10 டாபிக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம சாம்பிள் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியா பிக்ஸ் வெப்சைட்ல உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ நீங்க ஃபர்ஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரியாம நீங்க வந்து அந்த கால்குலேஷன் போட முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க அப்ளை பண்ணி பார்த்தவங்களே மோஸ்ட்லி ஆன்ஸர் வந்துரும். பட் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் ட்ரிக்கியா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ சில டைம் என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவ மறந்துட்டு போயிருவோம். ஸோ ஃபார்முலா மறந்துட்டு போயிட்டு அங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார்முலா தெரியாம நம்ம ரிசால்வ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இன்புட்ட கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணாவே உங்களுக்கு அவுட்புட் வந்துரும். ஸோ அதனால ஃபார்முலா மஸ்ட்டு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்தியா பிக்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். எது மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இங்கேயே ரிசால்வ் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்புட் நீங்க அப்ளை பண்ணாவே எப்படி அவுட்புட் வருதுன்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சாம்பிள்ஸ் கொஸ்டின். பட் டிசிஎஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு சிம்பிள்லேருந்து ஆரம்பிங்க. போக போக இங்கேயே காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்னும் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். நான் சொல்ற மாரி இந்த டாபிக்ஸ்ல நீங்க இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும்.
ஸோ அது இல்லாமல் ரிமைனிங் டாபிக்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ண டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலர் டாபிக்ஸில் ஏதாச்சும் டீட்டெயில்டான வீடியோ வேணும், இல்லை ஆப்டிடியூட் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் நான் ரெகுலராக யூடியூப்பில் வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஜோகோக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நான் வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.